Yes, I'm an alcoholic. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்து பீர் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சாப்பாடு சாப்பிடாம மீல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பீர்னால வர பிரச்சனையை விட இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதுக்கு பேரு தான் பீர் போட்டோமேனியா. நார்மலா பீர் குடிக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த பீர்ல வந்து லாட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும் அண்ட் மினிமம் கண்டென்ட் ஆஃப் புரோட்டீன் அண்ட் சோடியம் இருக்கும். நம்ம கிட்னிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு புரோட்டீன் அண்ட் சோடியம் இந்த மாதிரி ஒரு சொல்யூட்ஸ் இருந்தா தான் கிட்னி வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம பாடியில இருந்து வெளியே எலிமினேட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஒழுங்கா சாப்பிடாம புரோட்டீன் இன்டேக் எடுக்காம சோடியம் இன்டேக் எடுக்காம இந்த மாதிரி சும்மா பீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தண்ணியெல்லாம் நம்ம பாடியில போயிட்டு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்கும்னா நம்ம பிளட்ல இருக்கிற சால்ட் லெவல், அதாவது சோடியம் கண்டென்ட்டை இந்த தண்ணி போயிட்டு டைல்யூட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேரு டைல்யூஷனல் ஹைப்போனெட்ரிமியா. இப்போ இந்த டைல்யூஷனல் ஹைப்போனெட்ரிமியா நடக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா பிளட்ல வந்து சால்ட் லெவல் வந்து டைல்யூட் ஆகுறதுனால கம்மி ஆகுறதுனால இந்த வாட்டர் வந்து பிரெயின் செல்ஸ்குள்ள போயிட்டு மூவ் ஆயிடும். ஸோ என்ன நடக்கும்னா ஸ்வெல்லிங் நடக்கும். அதனால பேஷண்ட்க்கு வந்து ஹெட் ஏக், கன்ஃபியூஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீஷர்ஸ் வரும். ஸோ இந்த சீஷர்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே வெரி டேஞ்சரஸான ஒரு விஷயம். தட்ஸ் வை த பியர் ட்ரிங்கர் கம் டு த ஹாஸ்பிட்டல் வித் கன்ஃபியூஸ்ட் சீஷர்ஸ் ஈவன் இன் கோமா கண்டிஷன். ஸோ இந்த பீர் குடிக்கிற பீப்புள்ல பீர்னால வர பிரச்சனை விட அதுல இருக்க தண்ணினால வர பிரச்சனை தான் ஜாஸ்தி. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டா வந்து சால்ட் லெவல் நம்ம அதாவது செலைன் நம்ம கொடுக்குறோம்னா நம்ம வந்து சீக்கிரம் கரெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி சீக்கிரம் நம்ம சால்ட் கண்டென்ட்டை கரெக்ட் பண்றப்போ ஆஸ்மோட்டிக் டிமைலினேஷன் சிண்ட்ரோம் என்ற ஒரு சிண்ட்ரோம் வந்துடும். இதனால வந்து பேஷண்டால சாப்பிட முடியாது, ஒழுங்கா பேச முடியாது, பிளஸ் வந்து பேரலிசிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.